பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த உபத்திரவத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்மை திடப்படுத்தி அந்த உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து ஜெயத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர் உபத்திரவத்தை கொடுத்த பிசாசையும் மனிதர்களையும் ஜெயித்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பது இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் கிரியைகளும் மனிதர்களுடைய கிரியைகளும் தான். இயேசு இந்த உலகத்தில் பிறந்து அவைகளை ஜெயித்ததால் தான் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எப்படி என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜெபம் பண்ணும்போது வானமே திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்றது. பரிசுத்த ஆவியை பெற்ற இயேசுதான் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தர வாழ்க்கை என்பது சோதனையான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் சோதனைக்காரன் சோதிப்பான். அவர் பசியோடு இருக்கையில் தான் பிசாசு அவரை நோக்கி, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காட்டி, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், எனவே நீர் என்னை பணிந்து கொள்ளும் என்றும் எருசலேம் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவகுமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவானவர் இந்த உலகத்தில் உண்டான உபத்திரவத்தையும் அதை கொண்டு வந்த பிசாசையும் ஜெயித்தார். மேலும் இயேசு கப்பர்நகூம் பட்டணத்தில் போதித்து கொண்டிருந்த போது அங்கு நசரேனாய் இயேசு தேவனுடைய பரிசுத்தர் என்பதை அறிந்திருந்த ஒருவனை அசுத்த ஆவி பிடித்திருந்ததால் உபத்திரவத்தில் இருந்தவன், அவன் இயேசுவை பார்த்து, என்னை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன் என்றபோது அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவியை நோக்கி, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று இயேசு அதட்டிய போது அது அவனை கீழே தள்ளி உபத்திரவப்படுத்தாமல் சேதமும் இல்லாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசு தேவனுடைய பரிசுத்தர் என்பதை அறிந்திருந்தவனுடைய உபத்திரவத்தில் இருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். மேலும் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது அவரை நிந்தித்து அடித்து காயப்படுத்தி காரி துப்பி அவரை உபத்திரவப்படுத்தினார்கள். அந்த உபத்திரவத்தின் வேளையிலும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது கொலை செய்யப்படுவதற்காக வேறு 2 குற்றவாளிகளையும் அவரோடு கூட சிலுவையில் ஏற்றினார்கள். பாடுகளோடு வேதனையோடு உபத்திரவத்தோடு இருந்த அவரை பார்த்த அந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான், நிந்தித்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தல்லும் என்றான். ஆம், அவனுடைய உபத்திரவத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மறுதலிக்கவில்லை. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தன்னை ஏற்றுக்கொண்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக பார்க்காமல் அவனை திடப்படுத்தும்படியாக அல்லது அவனை திடப்படுத்தி அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டது மட்டுமல்லாமல் அவனையும், அதாவது தன்னை ஏற்றுக்கொண்டவனை ஜெயிக்க வைத்து தானும் உலகத்தை ஜெயித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவுக்கும் உபத்திரவம் இருந்தது. அவர் கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டார். தூதர்கள் அவரை திடப்படுத்தினார்கள். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். எனவேதான் அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தில் அவர் நம்மை திடப்படுத்துகிறார். அவர் இந்த உபத்திரவங்களையும் உலகத்தையும் ஜெயித்ததால் நம்மையும் உபத்திரவத்திலிருந்து திடப்படுத்தி உபத்திரவத்தையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்க வைக்கிறார்.
நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் என்றென்றும் எப்பொழுதும் ஜெயமே. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற எங்களுக்கு ஏற்படுகின்ற உபத்திரவ காலங்களில் உம்முடைய தூதர்கள் மூலமாக எங்களை திடப்படுத்தி நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையின் வரங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.